ஜனநாயகனாக இருக்கட்டும் பராசக்தியாக இருக்கட்டும் 2 படத்துக்குமே இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரலன்றதை சொல்கிறாங்கன்னா இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கடைசி நேரத்தில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்திகை மாதிரி ஒன்று பண்ணுவாங்களாம் எல்லாரையும் செட் பண்ணுறது அப்படி ஒரு பிளேவாக இருக்குது. தலைவால நடந்தது மீண்டும் இங்கே நடக்க போதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதான். எப்படி நான் பார்க்குறேன்? இல்லை, தலைவார் நடக்கும்போது விஜய் வந்து தனி மனிதன். இன்றைக்கி அவர் பின்னால் வந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு செயலை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. இப்போ ஒரு தயாரிப்பாளர் பெரிய தொகையை கொண்டு வந்து இங்கே போடுறாரு. அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் ரிலீஸ் பண்ணலைன்னா மிகப்பெரிய லாஸுக்கு ஆளாகுவார். அப்போ இந்த த்ரெட்டன் எதுக்கு வருதுன்னா, விஜய் கூட யாரெல்லாம் நிற்கிறீங்களோ அது தொழில் ரீதியாகவோ அல்லது எதன் ரீதியாகவோ நீங்கள் நின்னா கூட உங்களுக்கு லாஸ் தான் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு வேலையாக கூட இது இருக்கலாம். ஆமாம், இப்போவே பாருங்கள், டெல்லியிலேருந்து இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அங்கே மீடியாவில் இருக்கார். சரி, இங்கே முழுக்க பரவுகிற செய்தி வந்து ஜனநாயகன் ரிலீஸே தள்ளி போகுதுங்கிறது தான் இங்கே செய்தியாக இருக்குது. காரணம் என்னென்னா சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி தகவல் பரவுது. என்னங்க உண்மைன்னு நம்மகிட்ட கேட்குறாரு. அப்போ இது வதந்தியா உண்மையான்னு நமக்கு தெரியல, நம்ம இனிமேல் தான் விசாரிக்கணும். புரியுது. பட் டெல்லி வரைக்கும் இந்த தகவல் போய் அங்கே ஒரு பெரிய மாறுது இல்லை. இது என்னன்னா பேனிக் ஆக்கி விட்ரும். இப்போ இங்கே வந்து இந்த படத்தை வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்த பல விநியோகஸ்தர்கள், அது ஒரு பக்கம் அவங்க பிரச்சனை. இன்னொரு பக்கம் தியேட்டருக்காரங்க தியேட்டர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னென்னா சின்ன தியேட்டர்னா ஒரு 5 லட்சம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பெரிய தியேட்டர்னா ஒரு 50 லட்சம் கொடுத்துருப்பாங்க.